எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் டெல்லியில் நடந்த இந்த குண்டுவெடிப்பை பற்றி இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போது இதில் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான நபர்கள், அதன் பின்னாடி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் லிங்க், அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு, இந்த வண்டியை வாங்கி இந்த வெடிகுண்டு வச்ச இவங்கிட்ட கொடுத்த தாரிக் அகமது தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புல்வாமாவை சேர்ந்தவன். இவன் தான் இந்த ஹுண்டாய் i20 காரை இன்னொரு நபர்கிட்டேருந்து வாங்கி இந்த குண்டு வச்சு வெடிக்க வச்ச நபர்கிட்ட கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஆள். பிரைமரி சஸ்பெக்ட். இவனை வந்து இப்போ டீடைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரிக் அகமதோடைய ஒரு லோக்கல் அசோசியேட்டு. இவன் தான் தாரிக்கிட்டேருந்து இந்த காரை வாங்கி, அகமதுகிட்டேருந்து இந்த காரை வாங்கி அந்த குண்டு வெடிப்புக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வாங்கி அதன் பிறகு அந்த குண்டு வெடிச்சவன்கிட்ட கொடுத்த ஒரு ஆள். ஸோ இன்டர்மீடியேட்ரி, இவனையும் கைது செஞ்சுருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து இப்போ விசாரணைக்கு எடுத்திருக்காங்க, முகமது சல்மான் தான் இந்த i20 HR26CE7674 உடைய ஒரிஜினல் ஓனர். அவர்கிட்ட இருந்து தான் இன்னொருத்தர்கிட்ட கைமாறுது. அதன் பிறகு இப்போது இவரை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இவர் குற்றவாளி கிடையாது, சஸ்பெக்ட். என்ன நடந்துச்சு, இந்த காரை யார் வாங்கினாங்க, எந்த தருணத்தில் வாங்கினாங்க அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக தாரிக் அகமதுக்கு இந்த காரை விற்றது வந்து முகமது சல்மான். ஸோ அண்டர் இன்வெஸ்டிகேஷன், மேபி விட்னஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் மொய்தீன் சையத். இவன் தான் குஜராத் போலீஸால் இந்த ரிசின் டாக்ஸினை இது பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் பண்ணும்போது பிடிச்சிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சைனடை விட ஒரு 6000 மடங்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கான ப்ராசஸில் அவங்க ஈடுபட்டாங்க. அதையும் நம்மளுடைய காவல்துறை, குஜராத் காவல்துறை மற்றும் இன்டெலிஜென்ஸ் பிரிவினர் முறியடிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஆதில் அகமது ரத்தேர் தான் இந்த ஃபரிதாபாத் கேஸோட சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான டாக்டர். இவனை அல்-ஃபலால் ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி, அந்த குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 360 கிலோ அமோனியம் நைட்ரேட்டோட ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய அல்-ஃபலால் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ரெய்டு போயிட்டுருக்கு. இந்த பர்டிகுலர் குண்டு வெடிப்பில் எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ் இவங்க பயன்படுத்தினாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. தயவுசெய்து பொய் செய்திகள், இந்த வதந்தி பரப்புறவங்க, சென்சேஷன் பரப்புறவங்க நம்ப வேண்டாம். பட் அந்த டாக்டர் ஆதில் அகமது ரத்தேர்கிட்ட பிடிச்ச அந்த 360 கிலோ ப்ளஸ் பிஸ்டல் ப்ளஸ் மேகசினில் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்றது மட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் முசமில் ஷக்கீல், இந்த டாக்டர் ரத்தேரோடைய கூட்டாளி. இவன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மெட்டீரியலை சோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அமோனியம் நைட்ரேட்ன்றது கமர்ஷியலாக கிடைக்கக்கூடியது, கல்குவாரியில் ஆரம்பித்து பல இடங்கள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கேருந்து வந்ததுன்ற ஆங்கிள்லையுமே அவங்க விசாரிச்சுட்ருக்காங்க. ஸோ இவனையும் இப்போ வந்து டீடைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஆட்கள், இவங்களை வந்து இப்போ மானிட்டரிங்கில் வச்சுருக்காங்க. குறிப்பாக இலாகி ஜகீர் அப்படின்ற பாகிஸ்தானை சேர்ந்தவன், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தை சேர்ந்தவன். இவன் சமீபமாக ஒரு பங்களாதேஷில் போய் கஸ்வா இந்த், அதாவது இந்தியாவை இஸ்லாமைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட், பாகிஸ்தானுடைய அந்த கனவு, அதை பற்றி ஹஃபீஸ் சையத் பேசினதான் அங்கே வந்து பேசிட்டு வந்திருக்கான். ஸோ இவனையும் இன்டெலிஜென்ஸில் வாட்சில் வச்சுருக்காங்க. அடுத்தது சைஃபுல்லா சைஃப், LETயோடைய ஒரு முக்கியமான லஷ்கர் தொய்பாவுடைய கமாண்டர். அவன் தான் ஹஃபீஸ் சையத் வந்து இந்தியா மேலே ஒரு தாக்குதலை பங்களாதேஷ் வழியாக நடத்துறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை டிக்ளேர் பண்ணவன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கான், LETயோடைய இந்த PR கவனிக்கக்கூடிய ஒரு ஆள். இவன் தான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு ஒன்று பண்ணுறான். இவனும் பாகிஸ்தானை சேர்ந்தவன். அந்த பதிவில் லஷ்கர் தொய்பா தான் இதை வந்து செஞ்சாங்க, இந்த சம்பவத்தை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவனோட மொபைல் நம்பர்லேருந்து ஒரு பதிவு வந்து கிடச்சிருக்கான். அவனையும் வந்து இப்போ இதில் வச்சுருக்காங்க, கண்காணிப்பில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா TKD ரிசர்ச் அப்படின்ற ஒரு சேனல், டெலகிராமில் இருக்கக்கூடிய ஒரு சேனல், இவங்க LETயோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு இடத்துல கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகிஸ்தானி ஜேர்னலிஸ்ட், இன்ஃப்ளூயன்சர். இவன் தான் வந்து இப்போ பொய் செய்திகளை இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இப்போ சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவுடைய அந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி, கலவரங்கள் உண்டு பண்ணணும்னு சொல்லி இவங்க வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு யூசர் இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி
9ஆம் தேதி பதிவு ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி 9ஆம் தேதி பதிவு போட்டு இது வந்து கடவுளோட அருளை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவனையுமே பார்த்தீங்கன்னா இப்போ மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய வெப் இருக்குது. இதை தவிர இன்னும் நிறையா பேர் இந்த இடத்துல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் அட்டாக் கிடையாது. அப்படியே நம்ம சீக்வன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 இடங்களில் குஜராத், யூபி, டெல்லி இந்த மாதிரியான பகுதிகளில் 8 இடங்களில் அந்தந்த மாநிலத்தோட காவல்துறையினர் மற்றும் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் எல்லாமே போய் பல ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட இது எல்லாமே லிங்க் ஆகுது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லிங்க் ஆகிட்டு இருக்கு. அந்த லிங்க் இன்னும் ஃபர்தராக எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத இதில் வந்து விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நேற்று இரவு நிறையா செய்திகள் நியூஸ் சேனலில் வந்துட்டு இருந்துச்சு, என்ஐஏ வந்துட்டாங்கன்ட்டு. நேற்று இரவு நடந்தது காம்பிங் ஆப்ரேஷன். பக்கத்தில் வேறு ஏதாவது குண்டுகள் இருக்கா, இது வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கா அப்படின்றத சானிடைஸ் பண்ணி என்எஸ்ஜிலாம் இது பண்ணி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாடெல்லாம் வந்து கிளியர் பண்ணின பிறகு இன்றைக்கி என்ஐஏ வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த கேஸை வந்து கையில் எடுத்திருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுமே நேரடியாக இந்த இடத்துல வந்து விசாரணைக்கு பண்ணிட்டு போனதை பார்த்தோம். இந்தியாவுடைய பெஸ்ட்டு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இப்போ அங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சைட்டில். இந்த குண்டு வெடிப்பு எங்கே நடந்துச்சோ அந்த இடத்துல. இப்போது இந்த காரோடைய ஃபஸ்ட்டு ஓனர் அவங்ககிட்டையும் சல்மான் அவங்ககிட்டையுமே வந்து இந்த இது நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலிகிட்டையுமே வந்து கிளைம் இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இவங்க எல்லாருமே குற்றவாளிகள் கிடையாது, சஸ்பெக்ட். அதாவது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கார் அவர் யாருக்கா விற்றுருக்காரு, அதன் பிறகு 2 முறை கைமாறி இருக்குது அப்படின்ற போது ஃபஸ்ட்டு ஓனருக்கு ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குமா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இப்போ போலீஸ் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்போது குளோபல் ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்கணும். பாகிஸ்தானுடைய நரேட்டிவ் ரொம்ப தெளிவாக இருக்குது. காஷ்மீரில் சம்பந்தப்பட்ட சோகால்டு விடுதலை போராளிகள் இந்த சம்பவத்தை இந்திய அரசுக்கு எதிராக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற நரேட்டிவ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது செகண்ட் நரேட்டிவ். மூணாவது, இதை பயன்படுத்தி மீண்டும் இந்தியா எங்கள் மீது போர் தொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விக்டிம் கார்டையும் ப்ளே பண்ணுது. ஸோ பாகிஸ்தானுடைய ஸ்டேட் மிஷனரியும் சரி, அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ஐடி செல் மற்றும் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் டீம் முழுக்க இந்த இடத்துல வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் இது வரைக்கும் கண்டனம்லாம் எதுவுமே தெரிவிக்கலை. இப்போது ரொம்ப முக்கியமான அண்டை நாடுகள், இலங்கை போன்ற நாடுகள் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, இதற்கான இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் சைனா இதற்கான இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சில குறிப்பாக டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டேட் பஸ் டெர்மினஸ்ன்னு சொல்லக்கூடிய ISBT, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன், டெல்லியோடைய ரயில்வே ஸ்டேஷன் இருந்து மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகள் எல்லா இடத்துலையுமே தொடர்ந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. பட் இப்போ காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100கணக்கான ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, இங்கே குண்டு வச்சிருக்கு, அங்கே குண்டு வச்சிருக்கு, இது எல்லாமே ஃபால்ஸ் கேசஸ். ஸோ அதை வந்து பண்ணுறது ரொம்ப தவறு. சோறு தண்ணி இல்லாமல் அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. லிட்டரலாக நம்ம சொல்லணும்னா அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான விஷமங்கள் பண்ணுறது அப்படின்றது அவங்களும் தண்டிக்கப்படணும். இப்போது இன்னொரு மிக முக்கியமான லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்-ஃபலா ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இந்த யூனிவர்சிட்டியில் தான் பல லிங்க்ஸ் வந்து உள்ளே வருது. இதில் எல்லாமே மருத்துவர்கள். இதில் ஒரு பெண் மருத்துவர் டாக்டர் ஷஹீன் ஷஹீத், இந்த பெண்மணி நம்ம அஃபீஷியலாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 50 வருட வரலாறில் ஒரு பெண் தீவிரவாதியாக மாறி இப்போது ஒரு பெண் பயங்கரவாதியாக மாறுறது, அதுவும் மருத்துவர் ஜெய்ஷே முகமதோடைய உமன்ஸ் விங்கை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த லீடும் இப்போ வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த கோணத்துலையும் விசாரணை பண்ணிருக்காங்க, இவங்களையும் கைது செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இதோட மொத்த குரூப்புமே ரேடிக்கல் டாக்டர்ஸ் குரூப்னே சொல்லி இந்த மாதிரியான சித்தாந்தத்திலிருந்து இந்தியாவுக்கு எதிராக பொதுமக்களை கொல்லக்கூடிய மூடத்தனமான, மிருகத்தனமான, பைத்தியகாரத்தனமான, அறிவற்ற செயல்களை செய்யக்கூடிய இந்த ஆட்கள் எல்லாருமே மருத்துவர்கள். இவங்க வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொத்த கம்யூனிகேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக டெலகிராம் ஆப்பை இவங்க ஒரு மைதானமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஜனாதிபதி அவர்களுமே இப்போது உள்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்காங்க. திரௌபதி முர்மு அவர்கள் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, என்ஐஏ விசாரணை ஆரம்பித்தாச்சு. என்ஐஏவுடைய அந்த ரூட்ஸ் வரைக்கும் அவங்க போவாங்க. இப்போது கிளியர் கட்டாக நம்ம பார்க்க வேண்டியது, அண்டையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. மும்பையில் ரிஸ்க் இருக்குது. இது எங்கே நெட்வொர்க் போகுது அப்படின்றது தெரியாது. ஏன்னா 2900 கிலோ, கிட்டத்தட்ட 3 டன் அளவுக்கான அமோனியம் நைட்ரேட்டை கைப்பற்றிருக்காங்க. 20க்கும் அதிகமான டெட்டனேட்டர்ஸ் இருக்குது. AK-47 ரைஃபிள்ஸு, பிஸ்டல்ஸ்லாம் கணக்கு பார்க்கும்போது இது ஜஸ்ட் ஏதோ ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. இவங்க ஒரு பெரிய சம்பவத்தை டெல்லி முழுக்க செய்யணும், ஒரு தொடர் குண்டு வெடிப்பை நிகழ்த்தணும் அப்படின்ற முடிவில் தான் பண்ணியிருக்காங்க.
அதற்கு முன்னாடி ஹேட்ஸ் ஆஃப் பிக்கஸ்ட் சல்யூட் அவர் காவல்துறை மற்றும் உளவுத்துறையினர் இதை முறியடிச்சிருக்காங்க. அதில் தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் பண்ண சம்பவம் தான் நேற்று பண்ண அந்த டெல்லியில் பண்ண சம்பவம். ஸோ இந்த இடத்துக்கு தவிர பல முக்கியமான இது ஃபுட்டேஜ் வந்திருக்கு. இந்த I-20 காரை 2 வாரத்துக்கு முன்னாடி டெல்லியில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டெல்லி போனவங்களுக்கு தெரியும், பொல்யூஷன் செக் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா 3000 ரூபா ஸ்ட்ரைட்டாகவே போலீஸ் ஃபைன் போடுவாங்க. பொல்யூஷன் செக் அப்படின்றது RC புக் அளவுக்கு ஈக்குவல். ஸோ இவங்க போலீஸ் கிட்ட இந்த மாதிரி வாகன சோதனையில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி 2 பேர் இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி 3 பேர் இந்த காரை கொண்டு போய் ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் பூத், பெட்ரோல் பம்பில் பார்த்தீங்கன்னா PUC செக் பண்ணுறதுக்கான பூத் வச்சுருப்பாங்க, அங்கே போய் செக் பண்ணியிருக்காங்க. அந்த செக் பண்ணதுக்கான CCTV ஃபுட்டேஜ் இப்போ காவல்துறையினருக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் ஒரு ஷர்ட் போட்டிருக்கான், இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா 2 ஒருத்தனுக்கு ஒயிட் டிஷர்ட் ஒருத்தர் க்ரீன் டிஷர்ட் போட்டிருக்கான், தாடி வச்சுருக்காங்க. அந்த தாடி வச்சுருக்கக்கூடிய ஆள் தான் தாரிக் அப்படின்றத இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இங்கேயுமே லிங்க் ஆகுது. 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த காரை எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரோட டிக்கியுமே பார்த்தீங்கன்னா திறந்துருக்கு. CCTV ஃபுட்டேஜில் எல்லாமே வருது. ஸோ அந்த டிக்கி இருக்கக்கூடிய இடம், காரோடைய போனட் திறந்துருக்கு. காரோட டிக்கி, போனட், மேக்ஸிமம் வெடிப்பொருளை அந்த காருக்குள்ளே கொண்டு போய் அதோட இம்பேக்டாக அதிகமாக இருக்கணும்னு கொண்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தான் ஓப்பன் சோர்ஸில் நம்ம பார்க்குறோம். இப்போது இதே நேரத்தில் பாகிஸ்தான் இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தலைநகரமான இஸ்லாமாபாத்தில் ஒரு கோர்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு குண்டு வெடித்து கிட்டத்தட்ட 12 பேர் இறந்துருக்காங்க. இறந்து ஒரு 20 பேர்கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க. இதுக்கு இந்தியா தான் காரணம், இந்தியா நம்மளை பழி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொன்ன கதை தான். இந்தியா எதுக்கு உன்னையும் பழி வாங்கணும்? இது இந்தியா பயங்கரவாத நாடு கிடையாது. போய் ஊராக போய் பயங்கரவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இப்போ அங்கே ஒரு சம்பவம், நூற்றுக்கணக்கான பயங்கரவாத ஃபேக்ட்ரி அந்த நாட்டில் ஒன்றுமே கிடையாது, ஒரு பயங்கரவாத ஃபேக்ட்ரி. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகளை இவங்களே ஏதாவது தூண்டி விட்டு உள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு பண்ணிவிட்டு அதை இந்தியா பண்ணிடுச்சுன்னு சொல்லி பழி போடுறதுக்கான இன்னொரு நெரேட்டிவையும் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட கார் அப்படியே நீங்கள் கோயம்புத்தூர் பாம்பிளஸ் ஜமிஷா மொபின் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாலிட்டி இருக்குது. அந்த கார் ஒரு மாருதி 8ன்னு நினைக்கிறேன் 10லேருந்து 11 முறை அது கை மாறிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் அப்படின்றது 7 முறை கை மாறி இருக்குது. ஸோ ஒருத்தர்கிட்ட இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா சோனு ராயல் கார்ஸோனுடைய ஓனர், இவர்கிட்ட தான் இந்த கடைசியாக இந்த கார் விற்கப்பட்டிருக்கு. இவரையும் இப்போ கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க டெல்லி போலீஸு. இந்த சோனு இந்த காரை எப்படி விற்றுருக்கான்னு பார்த்தீங்கன்னா OLXல போட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விற்றுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சஸ்பெக்ட்ஸ், இவங்களாம் குற்றவாளிகள் கிடையாது நிரூபிக்கிற வரைக்கும். பட் இவங்க எல்லாருமே சஸ்பெக்ட்ஸாக எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த UP டாக்டர் இந்த குறிப்பிட்ட பெண்மணி பார்த்தீங்க அப்படின்னா ஷாஹீன் ஷயீத் ஒரு பெண். இந்த பெண்மணி ஒரு பெண் பயங்கரவாதியை இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயுமே ரெய்டு நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த டாக்டர் கைது செய்யப்பட்ட ஃபரிதாபாத்தில் கைது செய்யப்பட்ட டாக்டரோட தம்பி அந்த ஆள் லக்னோவில் இருக்காப்புல. அங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு 12-13 இடங்களில் ரெய்டு போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாதியா அசார், அதாவது மசூத் அசாரோடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். இவ தான் அங்கே பாகிஸ்தானில் இந்த ஜெய்ஷே முகமதோடைய பெண் பிரிவுக்கு தலைவராக போட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்லைன் ட்ரைனிங்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கான ஃபண்டிங் அங்கே மக்கள் கொடுக்கறத நம்ம பார்த்தோம். ஸோ அடிப்படையாக பாகிஸ்தான் மக்கள் நல்லவங்க, பாகிஸ்தான் இராணுவம் தான் கெட்டது. இந்த ஐஎம் சாரி பாகிஸ்தான் கேங்குக்கு இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்ட வேண்டியது என்னென்னா, அந்த பொதுமக்கள் தான் டொனேஷன் கொடுக்குறாங்க. அதில் தான் இந்த பயங்கரவாத அமைப்புகள் உருவாகிட்டு இருக்கு, அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபண்டிங் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அந்த பெண்மணிக்கும் இங்கே லக்னோவில் கைது செய்யப்பட்ட இந்த பெண் மருத்துவருக்கும் 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்ற ஆங்கிள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக டெல்லியில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான மார்க்கெட், பெண்கள் அதிகமாக போகக்கூடிய மார்க்கெட், குழந்தைகள் அதிகமாக போகக்கூடிய மார்க்கெட். ஒன்று பார்த்தீங்கன்னா சரோஜினி நகர், இன்னொன்று லாஜ்பத் நகர். லாஜ்பத் நகரை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் காவல்துறையினருக்கு அங்கே ஏதாவது சம்பவம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. ஏன்னா ரொம்ப நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க, கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. டிப்பிக்கலாக சொல்லணும்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய டி நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும் அது. இப்போது இந்த 9 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த அப்பாவி பொதுமக்கள். இதில் 6 பேருடைய சடலங்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த குளோபல் ரியாக்ஷனில் குறிப்பாக சைனாவோட ரியாக்ஷன் நம்ம பார்க்கணும்.
சைனாவுடைய தூதர், இந்திய தூதர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, saddened by the explosion near Delhi Red Fort metro station, my deepest condolences to the victims and my thoughts are with everyone affected. இதில் இரங்கல் இருக்குது, கண்டனம் இல்லை. நல்லா கவனிங்க, சைனாவோட மெசேஜில் இரங்கல் இருக்குது. இதில் இறந்தவங்களுக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம்ட்டு. பட் இதில் சம்மந்தப்பட்ட பயங்கரவாதிகளை தண்டிக்கணுமோ இல்லை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான இது இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் வரக்கூடிய டைமில் இதோடைய இம்பேக்ட் என்னவாக இருக்குன்றதை நம்ம இதை வச்சே பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த தாரிக் அகமது மாலிக். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள், 44 வயதுள்ள இவன் தான் இந்த இடத்துல ஒரு பேங்க்கில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கக்கூடிய ஆள். இந்த 3 சஸ்பெக்ட்டுக்கும் இவங்களுக்கும் இந்த Hyundai i20 காரை கொண்டு கொடுத்ததில் இவன்ட்டு இருக்குது. இந்த காரை ஓட்டுனது டாக்டர் உமர் முகமது, அவன் இறந்து போயிட்டான். இந்த கொல்லப்பட்ட 9 பேரில் அவனுமே இருக்கான். ஆனால் இவங்களுக்கு இந்த காரை கொண்டு கொடுத்தது தாரிக் அகமது அப்படின்றது இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. தாரிக் அகமதை ஜேஎன்கேல வச்சு அவங்களுடைய காவல்துறையினர் தூக்கியிருக்காங்க. இப்போது அமித்ஷா அவர்கள் ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்தியிருக்காரு. ஒரு கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோட மீட்டிங் அப்படின்றது நடக்க இருக்குது. ஸோ இப்போ 2 முக்கியமாக நம்ம விஷயங்கள் பார்க்கணும், இது ஃபர்தராக எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த 2 முக்கியமான நிகழ்வுனா, ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது சம்மந்தப்பட்ட யாரும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்றது அவருடைய பதிவு. பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது ஒரு கனத்த இதயத்தோடு நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இறந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆறுதல். இது ஒரு மோசமான நிகழ்வு, நாடே இதுக்காக வருந்தது, இந்த நாடு ஒன்றாக நிற்குது, இறந்த அந்த அப்பாவி மக்களுக்கும் அவங்க குடும்பத்துக்காக ஒன்றாக நிற்குது அப்படின்ற வார்த்தையை கூறிட்டு, அதுக்கப்புறம் இதில் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்கிட்ட சம்மந்தப்பட்ட புலனாய்வாளர்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். இதோட அடி ஆழத்தை பார்ப்பாங்க. இதில் யார் ஆணி வேர் எதுன்ற வரைக்கும் போய் அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இதில் சம்பந்தப்பட்ட யாரையும் விடமாட்டோம், நீதியின் முன்னாடி நின்று தண்டிப்போம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஜஸ்டிஸ் வில் பி brought to justice அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்த கடைசி முறை பார்த்திங்கன்னா ஹிந்தியில் பேசிட்டு அப்புறம் இங்கிலீஷ்லையும் சொல்கிறாரு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் 2 முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் நம்மளுடைய பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தண்டனை அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ ஜஸ்டிஸ் அப்படின்றது வில் பி brought to justice அப்படின்றது 2 வகையாக எடுத்துக்கலாம். சம்மந்தப்பட்ட இந்த விசாரணையை முடித்து ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு இதில் சம்மந்தப்பட்ட எல்லா குற்றவாளிகளையும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறது. பட் ஏப்ரல் 22 பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசும்போது இதே வார்த்தை தான் பேசியிருந்தார். அதன் பிறகு மே 7ஆம் தேதி காலையில் இந்திய ராணுவம் எக்ஸ்தலத்தில் போட்ட பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ போட்டு அந்த எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தணுமோ அந்த ஆப்ரேஷன் சிந்தூருடைய ஃபஸ்ட்டு அட்டாக்கை காமிச்சு ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு போட்டு அந்த வார்த்தையோடு போட்டு முடிச்சிருந்தாங்க. அதை ட்விட்டர் பதிவாகவே போட்டிருந்தாங்க. இப்போ பிரதமர் சொல்கிறது ஜஸ்டிஸ் வில் பி brought to justiceன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இதை தான் சொல்லியிருந்தார். ஸோ இன்னொரு ஆப்ஷன் அப்படின்றது அக்னிபாதை, ஆப் சிந்தூரை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்கிறது. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் இந்தியாவுக்குள்ளேயும் சரி இந்தியாவுக்கு வெளியிலையும் சரி அவங்கள புரிய வேண்டிய மொழியில் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க வேண்டியது, இந்த முடிவை தான் நம்ம எடுப்போம் அப்படின்றதுக்கான சைகைகள் பிரதமருடைய பேச்சிலேருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. பாதுகாப்புத்துறை அமைச்சரோட பேச்சிலையுமே ரொம்ப தெளிவாக தெரியுது. நாளைக்கே இந்தியா மீது பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிரதமர் அவர்கள் இவங்க 2 பேருமே பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசினது அன்றைக்கி ஏப்ரல் 22க்கு பிறகு ஏப்ரல் 28 வாக்கில் நினைக்கிறேன். அப்போ டெல்லியில் பீகாரில் ஒரு இடத்துல பேசியிருந்தார். இப்போ அப்படியே நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முன்பு நம்ம இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளுக்கான போர் ஒத்திகைகளை இந்தியா பண்ணலை. ஆப்ரேஷன் சிந்தூரில் நேரடியாக இறங்கி அடிக்க வேண்டிய இடத்துல இந்தியா உள்ளே புகுந்து அடித்தது இந்திய இராணுவம், இந்திய விமானப்படையும், இந்திய கடற்படை உதவியோடு. இந்த முறை மே 10ஆம் தேதிக்கு பிறகு நவம்பர் 10 வரைக்கும் இந்த இடைப்பட்ட ஒரு 5 மாத காலத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா தொடர்ந்து பல போர் ஒத்திகைகளை இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு. 360 டிகிரி எக்ஸசைஸை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆப்ரேஷன் எக்ஸசைஸ் திரிஷூல் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பிரதமர் குறிப்பிட்டு சொல்கிறது பாகிஸ்தான் மேலே ஒரு இராணுவ நடவடிக்கை அப்படின்றது தான் சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் இது உடனடியாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க இப்போ அலர்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு உண்டான கிரவுண்ட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அன்றைக்கி இப்போ இருந்த சூழ்நிலை இப்போ கிடையாது. நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரபுளான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதற்கான விசாரணை முழுவதும் நடத்தப்பட்டு இதில் ஜெய்ஷே முகமது மற்றும் ஜெய்ஷே முகமதை ஆட்டி வைக்கக்கூடிய ஐஎஸ்ஐ மற்றும் ஐஎஸ்ஐ ஆட்டி வைக்கக்கூடிய அசீம் முனீர், இந்த ஜிஹாதி ஜெனரல் அசீம் முனீரோட லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு அதை உலக நாடுகளுக்கு எடுத்து கொடுத்து ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்த பிறகு
மீண்டும் பாகிஸ்தானை அடித்து நொறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டான ஒரு இது வந்து இருக்குது. இன்றைக்கி ரெட் ஃபோர்ட்டை 3 நாள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி காவல்துறையினர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் உள்துறை அமைச்சகம் சம்மந்தப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா பேல்காம் அப்படின்றது டோட்டலாக நம்ம ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப கேலிபிரேட்டடாக இந்தியாவை ஒரு யுத்தத்துக்குள்ளே இழுத்து விடணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. ஸோ இது ஏன் இவங்க மீண்டும் மீண்டும் இவ்வளோ அடி வாங்கின பிறகும் ஏன் பண்ணுறாங்க, அப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு திறந்தலையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னோட பதில் ஒன்று தான். பாகிஸ்தானை இன்றைக்கி ஒன்றா வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு பசை அப்படின்றது இந்து எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு. இதில் மட்டும்தான் அந்த நாடு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ சமீபமாக அசீம் முனீர் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த அரசியல் சாசனத்தை மாற்றி அமைத்து தனக்கு முழு அதிகாரத்தையும் கொண்டு வருவதற்கான எதிர்ப்புகள் கடுமையாக இருக்குது. பன்னாட்டு நிறுவனங்கள் வெளியில் போயிட்டுருக்காங்க. மக்களுக்கு அடிப்படை உணவு, மருந்து இதுவே வந்து அங்கே ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அந்த நாடு துண்டாகிறதுக்கான எல்லா விதமான சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், பொலிட்டிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் சோஷியலி வீக்காக இருக்கீங்க, எக்கனாமிக்கலி வீக்காக இருக்கீங்க, எதிர்க்கட்சி ஒரே பாப்புலர் தலைவர் ஜெயிலில் வச்சாச்சு, ஒரு பொய்யான ஜனநாயகம் அங்கே இருக்குது, ஒரு இராணுவ தளபதிக்கு எல்லா பவரும் போகுது, நாடு சுரண்டப்பட்டிருக்கு, பலுச்சிஸ்தானில் இன்சர்ஜென்சி, கைபர் பக்துன்கோவாவில் இன்சர்ஜென்சி, சிந்து இப்போ சீறி எழுந்துக்கிட்டு இருக்குது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அஜிடேஷன் இருக்குது, படுபாதாளத்தில் இவங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாடு ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சிவில் வாரை நோக்கி போயிருக்கணும். அப்போ அதிலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றி அதே மாதிரி தன்னோட அதிகாரத்தை மீட்டு தன்னோட முழு அதிகாரத்தோடு இருக்கணும் அப்படின்னா இந்தியா மீது இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தி அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தா அந்த மக்கள் அந்த இந்திய எதிர்ப்பு அப்படின்ற மனநிலையில் மீண்டும் எல்லாம் ஒன்று சேருவாங்க. இந்த முட்டாள்கள் திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 25 கோடி பேர் இந்த அத்தனை 100,000 முறை தாக்கப்பட்ட பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் நூற்றுக்கணக்கான இந்திய ஏவுகணைகள் ட்ரோன்ஸ் போய் தாக்கி அது கண்ணுதில் விழும்போது 86% பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் தாங்கள் இந்த போரில் வெற்றி பெற்றதாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மூடத்தனமான கும்பலை எதுவுமே பண்ண முடியாது. அசீம் முனீர் கையில் எடுத்திருக்கிறது மிக மிக மோசமான ஆயுதம். இதையும் நாம் கடந்து வருவோம், இதையும் வென்று வருவோம் மட்டும் சொல்லலாம். இன்னொரு டீட்டெயில் அப்டேட்டோட இன்னும் நிறையா ரிசர்ச் பண்ணி நம்ம ஃபேக்ட்ஸை கொண்டு வரோம். ஒரே ஒரு விஷயம், இது சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ இந்த சில விஷமிகள் போடுற கருத்துக்கு நீங்கள் பதில் கருத்து போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ரெண்டாவது, வெரிஃபைடு இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் படித்து நம்புறதோ இல்லை நீங்கள் படிச்சுட்டு இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் படிக்காமல் இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதோ தயவு செய்து வேணாம். புத்தியை யூஸ் பண்ண வேண்டிய காலம் இது. நாட்டோடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு இந்த மாநில காவல்துறையினர் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே நம்ம வந்து மனப்பூர்வமான ஒரு நன்றியை சொல்லணும். 100 விஷயம் தடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு திரைமறைவில் அவ்வளோ ஒரு அரணா அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் கையை மீறி நடந்திருக்கு. இது உளவுத்துறையோட ஃபெயிலியர், காவல்துறையோட இல்லாமை, இதெல்லாம் வந்து தவறான வார்த்தைகள், தவறான விஷயம். இந்த ஃபீல்டில் இருக்க எங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ நாம் இந்த நேரத்தில் அமைதியாக நாட்டோடைய ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையும் மனசில் கொண்டு அமைதியாக இதற்கான அடுத்த என்ன நடவடிக்கை எடுக்குன்றத அவேர்னஸோடு நம்ம இருக்கணும். வதந்திகளை மட்டும் நம்பிடாதீங்க. நம்மளுடைய சமூக கடமை அப்படின்றது நம்மளுடைய மொபைல் கையில் இருக்குது, நம்மளுடைய பதிவுகளில் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப தெளிவாக ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நாட்டோடைய ஒரு குழப்பத்தில் உண்டு பண்ணுற அளவுக்கான பதிவுகளை போடவும் வேணாம், பகிரவும் வேணாம். ரெண்டாவது மிக முக்கியமான கடமை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் இந்த மாதிரி சந்தேகப்படும்படியான ஒரு வண்டி நிற்குது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னா நம்ம காவல்துறையினருக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நம்மளுடைய சமூக கடமை. இப்போ இத்தனை முறை இந்த கார் மாறி இருக்குது, பல இடங்களில் சஸ்பிஷியஸாக சுற்றி இருக்குது. யாராவது சந்தேகப்பட்டு சொல்லியிருந்தால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை தடுக்கிறதுக்கான 1% வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ அதோட நம்ம வந்து அடுத்த அப்டேட்டில் 4வது அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். பதட்டப்படாதீங்க, கோபப்படாதீங்க. இதற்கான தீர்வு கண்டிப்பாக வரும். இதில் சம்பந்தப்பட்ட யாரும், இதுக்கு பின்னாடி இருந்து இயக்கிய யாரும் கண்டிப்பாக தப்பவே முடியாது. இந்தியாவுடைய அக்னி பாதையை இவங்க பார்த்து தான் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.